அந்த ஆட்டோக்கார தம்பி தேல்பத்ர சிங் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் நமக்கு ஒரு ஆட்டோக்கார தம்பி சிக்கியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆட்டோக்கார தம்பி, ஒரு பெரிய கண்டென்ட். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி ராக்கிங் ஸ்டார் யாஷ். அவர் நடிப்பில் வெளியான பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்றதா இல்லை இந்தியன் பான் ஃபிலிம்னு சொல்றதான்னு தெரியல. ஆளாளுக்கு போட்டு அடிக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் போட்டு அடிக்க மட்டும் தேவை கிடையாது. ஸோ இந்த வீடியோ டாக்ஸிக் படத்தோட ரிவ்யூ, ரோஸ்ட் மற்றும் இந்த படத்தை அடிக்கிறதுக்காக இந்த படம் இப்படி போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல பார்க்க போறோம். ஸோ டாக்ஸிக் RRR அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ரிவ்யூ, ரோஸ்ட் மற்றும் ரீசன் அப்படிங்கிற மாதிரி. ஆஸ் யூஷுவல் டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்டா இவ்வளோ லேட்டாக நீ ரிவ்யூ கொடுக்குறேன்னு கேட்கலாம். இது ரிவ்யூ கிடையாது, இது பயங்கரமான ரோஸ்ட் அண்ட் ரீசனாக தான் இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இந்த படம் 9 மணிக்கு திரையிடல் ஆனதுனால நிறைய பேர் பெங்களூர் போய், நிறைய பேர் கர்நாடகா போய், அங்கங்கன்னு போயிட்டு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எல்லாம் போய் இறங்கிட்டாங்க. டாக்ஸிக் வந்து பயங்கர எதிர்பார்ப்பில் வருது, யாஷோட ராக்கிங்கில் வருது, KGF அப்புறம் வருது. இந்த படத்தோட ரிவ்யூ கொடுத்து என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு. ஆனால் அண்ணன் என்ன முடிவெடுத்தாரு, ஆஹா நீ வந்து இங்கே வரியா, உன்னை நான் என்ன பண்றேன் பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அருமையான ஒரு படம் தான். இந்த சிட்டியை நீ தான் ஆளணும். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படம். அதை முதல்ல இங்கே சொல்லிடுறேன். டாக்ஸிக் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லை, எப்படி KGF படத்துல தன்னோட அம்மாவின் ஆசை நிறைவேற்றுறதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் கொண்டே கடலுக்குள்ள போட்டு நம்ம ஆளும் கடலுக்குள்ள போய் கப்சா ஆயிடுவாரோ, அதே மாதிரி இந்த படத்துல தன்னோட அக்கா நயன்தாராவோட ஆசைக்குனாங்க. அதாவது நயன்தாரா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோவாவை ஒரு காலத்தில் நம்ம பரம்பரை தான் ஆட்சி பண்ணாங்க, நம்ம அப்பா தான் கோவாவே வந்து ஆட்சி பண்ணாரு, நம்ம அப்பாவை போட்டு தள்ளிட்டு எவனோ வந்துட்டான் தம்பி, அதனால அவனையெல்லாம் நீ போட்டு தள்ளிட்டு இந்த கோவாவை நீ ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்கா கொம்பு சீவ. அண்ணன் எமோஷனல் சென்டிமெண்ட் ஆச்சே, அதனால அண்ணன் என்ன பண்றாருன்னா கோவாவை ஆட்சி செய்யறதுக்காக அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி அவர் ஆட்சி பண்ண போறப்போ ஒரு பக்கம் கண்ணுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவர், இன்னொரு பக்கம் பொண்ணு கூட சண்டை போடணும்ல. அதனால இங்க ஒரு 3 ப்ராடக்ட் இறக்குறாங்க. அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாரா அத்வானி, தாரா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த். Who the hell are you? I was regular. Who the hell are you? இந்த 3 பேர் கூட இவர் எங்க சண்டை போட்டாரு, இவர் கோவா ஆட்சி பண்ணாரா இல்லை, இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்சஸ் சொல்ல போனா KGF படத்தில் நடிக்க சொன்னா எல்லாரும் அடிச்சாரு. இந்த படத்துல நடிங்கன்னு சொன்னா எல்லாரும் அடிக்கிறாரு, சுடுறாரு. இது மட்டும் இல்லாம வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு கலவையை தூக்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. ரிவ்யூ, ரோஸ்ட், ரீசன் சொன்னாலே முதல்ல ரிவ்யூ போயிடும். ரொம்ப சிம்பிளாவே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து படம் முடிகிற வரையும் ஒரு 3.25 மணி நேரம் படம் அப்படின்னு சொன்னோன்னே மனசை இருமாக்கிக்கிட்டா கிரிகாலான்ற ஒரு மூமெண்ட்டுக்கு நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். சரி, படம் ஆரம்பிச்சது KGF படத்தில் எப்படி ஸ்டோரி டெல்லிங்லேருந்து ஆரம்பிக்குமோ அது மாதிரி ஆரம்பிக்கும் பார்த்தா அப்படி தான் இல்லை. சரி, நீங்கள் டைட்டில் டீசர் எல்லாம் காமிச்சிங்களே சில பல காட்சிகள், அப்படியா ஒரு காட்சிகளில் உருவாகுன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஒரு நார்மலான என்ட்ரி சீனில் ஆரம்பித்து டமால் டுமில் சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, ஓகே, அண்ணன் சுட்டுக்கிட்டே இருக்கார். வழக்கம் போல் யாஷ் அவரோட ஃபைட்டில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் அண்ணனும் சுடுவார், அக்காவும் சுடுவார், அவர் கூட இருக்கிற 50 பேரும் சுடுவார், ஆப்போசிட்டில் இருக்கிற 500 பேரும் சுடுவாங்க. இதில் அண்ணனும் அக்காவும் அவர்களோட நண்பர்களும் ஒரு 5 பேர் உங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகாது. ஆப்போசிட்டில் இருக்கவங்கள்ட்ட துப்பாக்கி இருக்கும், அவங்க துப்பாக்கியில் குண்டு இருக்காது. குண்டு இருந்தால் தான் அவங்க மேலே பட்டுருவேன், குண்டு இருக்காது, அவங்க மேலே படவும் படாது. ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமான ஒரு சினிமா தனத்தோட ஓப்பனிங் ஒரு ஃபைட்டு. அதுக்கப்புறமா அண்ணன் தூக்கி போட்டு சொருகிறது, குத்துறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஐ மீன் ஃபைட்டில் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப ஆக்ஷன் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொஞ்சம் கில்மா சீன்ஸ்லாம் இருக்குது. இதில் எப்படி ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை, எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிக்கிறாங்க. அண்ணன் ஆக்ஷன் படம் வச்சுக்கிறேன், என்னடா தூங்குற அப்படின்னு பார்த்தா சரி ஓகே, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு போகிறேன் உங்கள்கிட்ட. என்ன அப்படின்னா, அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு தாரா இருக்காங்களா, தாரா கூட பேராகிற ஒரு சீன் இருக்கும். தாராவே தாறுமாற அண்ணன் பேராவார். பேரானதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கியாரா அத்வானி வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்க ஒரு சர்க்கஸில் ஒரு சாகச பெண்மணியாக இருப்பாங்க. ஸோ அவங்க கற்றுக்கிட்ட சாகசத்தில் அண்ணன் ஒருபடி எக்ஸ்ட்ரா போய் கற்றுக் கொடுத்துருப்பாரு. எனக்கு லைட்டாக அப்போ தூக்கம் வந்துருச்சு. சரி ஓகே, இந்த பாட்டுக்கு இந்த சீனுக்கு நமக்கு ஒரு லைட்டாக ஒரு தூக்கத்தை போடுவோம்னு சொல்லி தூங்கி 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திரிச்சா சர்க்கஸில் சாகசம் பண்ணிக்கிட்டு இருந்தானே திடீர்னு போய் செவத்தில் வச்சு ஒரு சாகசம் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன இவ்வளோ நேரம் பண்ணிக்கிருக்காரு, வேறு ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற அண்ணன் என்ன ஆச்சு அப்படின்னா, தம்பி நீ எங்கே தூங்குன, அண்ணன் சர்க்கஸில் சாகசம் பண்ணுறப்ப, இப்போ எங்கே எந்திரிச்ச, அண்ணன் செவத்தில் சாகசம் பண்ணுறப்ப, 2 நடுவில் அண்ணன் வந்து பீச்சில் ஒரு சாகசம் பண்ணிட்டார். அப்போ நான் தூங்க 5 நிமிஷத்தில் இன்னொரு சாகசம் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ணன் கியாரா அத்வானி கூட ஒரு பக்கம் வாழ்ந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு குழந்தையும் பிறந்து போச்சு. அதுக்கப்புறம் என்னடா கதைன்னு கேட்டால் அங்கே ஒரு வளர்ப்பு மகன்ற கான்செப்ட் வருது. அதுக்கப்புறமா பார்த்தா நயன்தாரா போட்டு தள்ளிடுறாங்க, ஏன்னு கத்துறாரு, இன்டர்வலோட முடிச்சு விட்றாங்க. சரி ஓகே, இன்டர்வல் இப்படி இருக்குது. எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்கே தான் வந்து இவங்களை வெளுக்கணும். என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஆட்கள்லாம் செகண்ட் ஹாஃபில் தெறிக்க விட்டாருன்னு. அது அப்படி கிடையாது. செகண்ட் ஹாஃப்லாண்டா அவன் தெறிக்க விட்டுருக்கான், பார்த்து பத்திரமா இருங்கடான்னு சொல்லியிருப்பாங்க போல. அது தெரியாமல் போய் செகண்ட் ஹாஃபில் உட்காந்து அதுக்கப்புறம் ருக்மணி வசந்த் அம்மா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காந்தாரா நடித்து தமிழில் நிறையா படங்கள் நடித்து அப்படி இப்படின்னு ஒரு நல்ல பேர் வந்துக்கிட்டு இருக்கப்ப அக்காவை தூக்கி இங்கே போடு, என்ன நீ ஃபேமிலி படம் பண்ணுற
அண்ணன் ஒன்று பண்ணுறேன் அதை படமாக மாற்றிக்கன்னு சொல்லி அண்ணன் யா சுத்திக்கு உள்ளே போட்டு ருக்மணியோட ஒரு இன்ட்ரோ சீன்லாம் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப வியர்டான ரொம்ப ஆக்வர்டான ஒன்று. அந்த மாதிரி ஒரு சீனில் அதுக்கப்புறம் அக்கா ருக்மணியை கூட சாகசம் பண்ணி அதுக்கு ஒரு குட்டியை போட்டு அக்கா ஒரு குட்டியை தூக்கி வளர்த்து அதுக்கப்புறம் இந்த குட்டியை அந்த குட்டியை, அதாவது படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு 3 பொண்டாட்டி, அந்த 3 பொண்டாட்டியில் 2வது பொண்டாட்டிக்கு ஒரு மகன் பிறக்கும், அந்த மகன் தண்ணியில் விழுந்துருவான், அந்த மகனை காப்பாற்றி யாஸ் ஒரு பக்கம் விரட்டி விட்டுருவாரு. 3வது பொண்டாட்டியான ருக்மணிக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதை பாசமாக வளர்ப்பாரு. அப்போ விரட்டி விட்ட 2வது பொண்டாட்டியோட மகன் அங்கேருந்து வளர்ந்து வந்து உனக்கு நான் முக்கியமாக 3வது பொண்டாட்டி மகன் முக்கியமாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும். பொண்டாட்டி செத்து போயிடும். அப்போ பொண்டாட்டி குழந்தை இருந்துச்சா இல்லையா நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது 2வது பொண்டாட்டி மகன் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருப்பான். சொல்லப்போனால் யாஸே கொல்ல வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா 3வது பொண்டாட்டியோட மகனை கொல்ல வர நேரத்தில் யாஸ் உள்ள பூந்து தடுத்து எனக்கு இவன் தாண்டா முக்கியம் சொல்லி 2வது பொண்டாட்டி மகனை கொல்ல போவார். அந்த நேரம் 2வது பொண்டாட்டி மகன் யாஸை கொன்றுவான். அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் இல்யூஷன்ரா. கேட்குறப்ப நல்லா இருந்ததுல, அது அப்படி தான் கேட்டுக்க, ஆடியோ போட்டு கேட்டுக்க, இதுதான் படம், இதில் போய் 200 ரூபா செலவு பண்ணாதுன்ற மாதிரி அண்ணன் வந்து ஒரு நல்ல கதை அப்படியே நல்ல கலைக்கு ஒரு விருந்தை போட்டு இலையின் மூலையில் பீயை தடவி விட்டு போயிட்டார். இதுதான் வந்து இந்த படத்தோட ரிவ்யூ. I was hoping to have a civilized conversation. Do I look civilized to you? அடுத்து ரோஸ்ட்னு ஒன்று இருக்குது தெரியுமா, கொஞ்சம் 18+ தான் இருக்கும். நான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் எப்போதுமே வீடியோ பண்ணுவேன். ஏன்னா நான் பண்ணக்கூடிய வீடியோவை என் வீட்டில் இருக்க எங்கள் அப்பா அம்மா அக்கா அண்ணன் எல்லாரும் பார்க்கணுங்கிற ஒரு அர்த்தத்தோடு தான் எந்த வீடியோ இன்டர்வியூலேருந்து ரிவ்யூலேருந்து எல்லாமே தான் பண்ணுவேன். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும், என்னைய மன்னிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேன் இண்டியன் ஸ்டார் படம் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு இந்தியாவின் பான் படம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா செக்ஷுவல் சீன்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, இந்தியாவில் எவ்வளோ செக்ஷுவல் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. ஐயா நீங்கள் பார்த்துருக்கீங்களே எவ்வளோ படங்கள் க்ளீவேஜஸோட வந்திருக்கு. ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிற கேமராமேன்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனிதர். அவர் காலத்துலேருந்து பார்க்குறப்பனா எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. அதை டாக்குமெண்ட்ரின்னு சொல்லிடுவாங்க, இல்லையா அது ஓப்பன் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்னு சொல்லிடுவாங்க. சொல்லப்போனால் மிஷ்கின் கூட ஒரு படம் எடுத்தார் பிசாசு 2, அதில் ஆண்ட்ரியோட ஒரு சீன்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அது வெளியில் வந்து வரல. இப்போ எவ்வளோ படங்கள் வந்து தமிழ்லையும் சரி இந்தியாலையும் சரி வந்திருக்கு. ஆனால் அது ஒரு பர்பஸோட வந்திருக்கு. இதில் என்ன பர்பஸ், இதில் என்ன தேவை இருக்குது? செக்கச்சி வந்தவானம்னு ஒரு படம், அதில் அரவிந்த் சாமி ஜோதியாக மனைவியாக இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சைட் சிக் இருக்கும், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கும். அந்த அஃபேர்னால உங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வரும்ல, இந்த கதை ஒரு பக்கம். ஆனால் இதில் யார் நடிச்சிருக்கக்கூடிய செக்ஷுவாலிட்டிஸ் தேவை அப்படிங்கிட்ட அது வந்து இந்த சினிமாவுக்கு தேவை கிடையாது. எந்த பந்தத்துக்கும் கட்டுப்படாத. எப்படி சொல்கிறேன்னா, அண்ணன் அவர் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பொழிச்சு நம்ம மேலே வந்து அப்படியே தெளிக்கும். இதை வந்து ஒரு பாட்டோட சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, வெள்ளையானு சிவப்பானு 2 சண்டை பிடிக்கும், போக போக இன்னும் பார் கலம்பரம் வெடிக்குன்ற மாதிரி திடீர்னு ரத்தத்தை எடுக்கிறார், திடீர்னு பார்த்தா ஒயிட் செல் எடுக்கிறார். நம்ம எதை பார்க்குறது? இது ஒரு நல்ல ஃபேமிலி கான்செப்டான படம், ஒரு ஃபேமிலி ரிவெஞ்ச் படம். ஆனால் ஃபேமிலியோட போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அம்மாவெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா செருப்படுத்து சென்று மண்டையில் அடிப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு படம். உங்கள் அப்பாவெல்லாம் கூப்பிட்டு போயிட்டீங்க, நீ என்ன எவ்வளோ தைரியம் தான் இப்படிப்பட்ட ஒரு பிட்டு படத்துக்கு நீ என்ன கூப்பிட்டு வரேன்னா அப்பாங்கிறலாம் அடித்து அவங்களை சாவடிச்சிடும். அப்படியாப்பட்ட ஒரு படம். இந்த படத்தை சென்சார் போர்டில் பார்த்து எவன் எந்த உலகத்துக்கு போனானே தெரில. எனக்கு என்ன ஆச்சுன்னா, கீதா மோகன் தாஸ் இந்த படத்தை எப்படி இயக்கியிருப்பாங்க அவங்களுக்கு. ஓகே, சினிமா இஸ் அ கிராஃப்ட், அந்த 24 ஃப்ரேமில் எடுக்கக்கூடிய ஒரு கிராஃப்ட். அதை சினிமாவாகவே பார்ப்போம், ஆபாசமாக பார்க்க வேணாம். ஆனால் ஆபாசமாக தானே வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகுது. அதுலேயும் ஒரு கார் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஒரு பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் அக்கா ஒன்று பண்ணும், அவ்வளோ நேரம் பாம்பு அடிக்க, திடீர்னு அண்ணன் யாஸ் அதிரடியில் இறங்குவார், பாம்பு அடிச்சிடும். என்னடா அது இவ்வளோ ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அண்ணன் அங்கே தான் இருப்பாராம். பார்த்தா அதுவும் கிடையாது. அடுத்து வந்து அந்த தாரான்ற ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுவார்ல, அந்த கல்யாணமே பார்த்தீங்க அப்படின்னா காதலில் தான் ஆரம்பிக்கும். காதலில் ஆரம்பித்து காமத்தில் ஆரம்பித்து அண்ணன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணுவார். அதுக்கப்புறமா இது புனிதம் அப்படின்னா அடுத்து கியாரா அத்வானிகிட்ட போவார். கியாரா அத்வானியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன ஆச்சரியனா, இனிமேல் அவங்க படத்தை அவங்க பார்த்தாலே என்ன தோணும், இல்லை அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, இந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் அவரை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இதை பார்த்தா என்ன நினைப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா 3வது ருக்மணி வசந்த் அந்த சீன் வந்து இந்த அனிமல் படத்தை பார்த்துவீங்களா கெட்டு போயிட்டாங்களா, இதெல்லாம் மாசு கிடையாதா, அம்மனை குண்டியாக நிற்கிறதுலாம் மாசா, ட்ரெஸ்ஸு போடாமல் நியூடாக நிற்கிறது எந்த காலத்தில் மாஸ். தமிழ் சினிமாவில் உடை இல்லாமல் நிர்வாணமாக நிற்கிறது விருதுகளுக்காக எடுக்கக்கூடிய படமாக இருந்தது. அவன் இவன் படத்தில் ஐயா தொங்குவார், தமிழ் படங்களில் பருத்தி வீரன் படத்தில் ஜட்டியோட கார்த்தி விடுவார். இந்த கிராஃப்ட் வேறு, இந்த நடிப்பு வேறு. ஆபாசத்துக்கு நீங்கள் நியூடாக நிற்கிறது தப்பு. இதை எந்த காலத்துலையும் நம்ம அனுமதிக்க முடியாது. ருக்மணி வசந்த் வந்து முத யாஷை பார்க்க வர டைமில் ட்ரெஸ்ஸே எல்லாம் கையில் வந்து அவர் சரக்கு பாட்டில் வச்சுருப்பார். இது என்ன மாதிரி இன்ட்ரோ, இது என்ன மாதிரி சீன், இந்த சீனை கட் பண்ணி கீதா மோகன்தாஸ் அவங்க பொண்ணுக்கிட்ட காட்டுவாங்களா, அம்மா இப்படி ஒரு படம் எடுத்திருக்கேன் பாருமா, ஐயோ இப்படிலாம் தட்டி பேசினா அண்ணன் சீமான் ரசிகர்ன்றாங்க, இப்படி ஒரு படம் எடுத்திருக்கேன் நீ பாருமான்னு சொல்லுவாங்களா? இல்லை ஐயா நீங்கள் காட்டுவீங்களாங்க யார்கிட்ட? அது அந்த மாதிரியான ஒரு விஷயம். நிர்வாணமாக நிற்கிறாரு, நின்றுட்டு
பாம் வெடிக்க போகுது, இந்த 2 நிமிஷத்தில் பாம் வெடிக்குதா இல்லையான்னு தெரில, ஆனால் 2 நிமிஷத்தில் உன்னை சொக்க வைப்பேன், உன்னை கட்டில் பொருளை வைப்பேன். இதுக்கு என்ன டாக்ஸிக்னு படம் எடுத்தீங்க? இதுக்கு எவ்வளோ டைட்டில்ஸ் இருக்குது, ஏதோ டைட்டில்ஸை வச்சு இதை வேறு மாதிரியான படத்தில் வேறு மாதிரி ரிலீஸ் பண்ணிடலாமே. இதை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, அதான் சிம்பிளாக சொல்கிறேன்னே, அண்ணன் வந்து ஒன்று கன்னோட சண்டை போடுவார், அடுத்து பொண்ணோட சண்டை போடுவார், கன்னை தூக்கின்னு போய் செய்வார், அடுத்து பொண்ணை தூக்கின்னு போய் செய்வார். இதுக்கு நடுவில் குடிப்பார், சிகரெட்டு பிடிப்பார், எதிர்த்தாப்பில் வரவனை அடிப்பார், ஏன் கேட்குறவனு அடிப்பார், அடிக்க முடியாதவனும் சுடுவார், அவர் மட்டும்தான் வாழ்வார். ஒன்று எல்லாத்தையும் சுட்டதில் ஏன் சுடுறேன், அவன் யார், என்ன கேங்க, அந்த டீம் பேர் என்ன, அவன் எதிரி, அவன் யாரை கொன்னா, அவங்க அப்பா யார், அவள் அப்பா என்ன கதனை, இது கண்ணில் படுறவனெல்லாம் சுடுவேன். அப்புறம் அதுக்கப்புறமா அண்ணன் வந்து அப்படியே துப்பாக்கி எடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்கிற மாதிரி அண்ணன் ஒன்று பண்ண ஆரம்பித்தார். ரொம்ப வியடான ஒன்று. அன்னை சாட்டை துறைமுருகன் சொல்லியிருப்பார், முருகன், இயேசு, அல்லா, அடிகளார், வள்ளலாருன்னு சொல்லி நாயன்மார்கள் யார் வந்தாலும் இந்த படத்துலேருந்து உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு எவனா தலை சிறந்த ஒரு எதிரி இருந்தால், எவனை மேலேயாவது உங்களுக்கு கொலை வெறி, உன்னை சாவரால உனக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுக்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கூட்டு போய் டாக்ஸிக் படத்தில் உட்கார வச்சிருங்க. அவனை செத்து சுண்ணாம்பாய் உங்கள் மேலே இருக்க பகையெல்லாம் மறந்துட்டு உங்கள் காலில் விழுந்து சரண்டர் ஆயிடுவான். இதுக்கு நீ என்னை கொன்னே இருக்கலாமேடா அப்படின்னு. சரி, கடைசியில் அவர் கோவாவில் ஆட்சி புரிஞ்சாரா இல்லையா அப்படின்னா, அவரெல்லாம் ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடியே கோவா வந்து கையில் எடுத்துருவார். கோவா கையில் எடுத்து கசினை ஓப்பன் பண்ணி ஒரு பக்கம் குடி இன்னொரு பக்கம் புடி அப்படின்னு சொல்லி அண்ணா வாழ்ந்துக்கிருப்பார். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் உள்ளே வந்து ருக்மணி வராங்க. ருக்மணிக்கான சீக்வன்சஸ் நிறையா வச்சுருக்காரு. வச்சு முடிச்சக்கப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. என்னடா அது, போகிற இடத்துலலாம் அண்ணன் ஒரு பொட்டி கடையை போட்டுன்னு போகிறாரு, இறங்குற இடத்துல ஒரு கொட்டாயை போட்டுறாருங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஆக மொத்தம் இதில் யாஷ் நடித்த ஒரு பான் இண்டியன் ஃபிலிம் என்கிற பேன் இண்டியன் ஃபிலிம் தான் டாக்ஸிக். இது ரோஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். மூணாவதாக ரீசன் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பத்திரிகையாளர்கள் மூலமாகவும் சினிமா ஜேர்னலிஸ்ட் மூலமாகவும் பல விஷயங்கள் நமக்கு வரும். அந்த ஆஸ்பெக்டில் வந்து அது என்ன அப்படின்னா, கீத்து மோகன் தாஸ் எழுதிய கதை அப்படிங்கிறது ஒன்று. அதான் இந்த கதை தான். அவங்க எழுதின ஸ்க்ரீன் பிளேஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வேறு. நம்ம அண்ணன் ஆஷ் உள்ளே பூந்து எனக்கு வந்து லென்த்தி டைலாக்ஸ் வைங்க, எனக்கு வந்து போன படத்தில் வந்து ஹீரோனி தாலி கட்டுவேன், மாதமாக இருப்பா, திடீர்னு ஷூட் பண்ணி கேஜிஎஃப்ல போட்டு தள்ளிட்டாங்க, பெருசாக நான் ஒன்றும் வாழலை, இந்த படத்தில் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 3 ஹீரோயின், அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த இன்டிமேசி சீன்ஸ், இது எல்லாமே அண்ணன் யாஷ் எழுதினதாகவும் அவர் நிறைய இடங்களில் வந்து கதைகள்லையும் படத்துலையும் தலையிட்டதாகவும் அப்படியே பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அது 400 கோடி போட்டு எடுத்தாங்க, டேபிள் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. இது முதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா 130 crores. இன்றைக்கி 2வது டே என்ன டே போச்சுன்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குறேன்னே 3வது நாள் கண்டிப்பாக படத்தோட ப்ராஃபிட்லாம் எடுத்துருவாங்க. ஆனால் இது ஒன் ஆஃப் த பேட் எக்ஸாம்பிள் டு த இந்தியன் சினிமா ஹூ எவர் மேக் கேம் டு டெபியூ அப்படின்னு சொல்லுவாங்க. டெபியூன்னு வந்தவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு இன்ஸ்பயராக எடுத்துக்க முடியாது சினிமா. அனிமல் படத்தையே நம்ம எடுத்துக்கக்கூடாது. அனிமலே ஒரு ரொம்ப பேடான பேரண்டிங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு படம். என் அப்பா காப்பாற்றுற எவனை வேணால் கொள்ளுவேங்கிறதெல்லாம் கேவலமான ஒன்று, ஒரு வன்முறை. அப்பா உனக்கு அழகானவர் இல்லைன்னு சொல்லலை, என் அப்பாவுக்காக எவனை வேணால் கொள்ளுவேங்கிறது ஒரு வன்முறை. அதே மாதிரி இதில் எங்கள் அக்கா சொல்கிறாங்களா, ஓகே உங்களோட சாம்ராஜ்யத்தை பிடிக்கிறாங்களா, ஓகே, அதுக்காக பெண்ணை வச்சு பெண் பகடக்காயாக வச்சு நீங்கள் ஒன்று அடைகிறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பான ஒன்று. யாஷ்கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல. யாஷோட மனைவி இந்த படத்தை பார்த்தா என்னென்ன, அதுவும் ஓகே இன்டிமேசி இருக்கலாங்க ஐயா, இப்போ இன்டிமேசி இருக்கலாம். அதில் வந்து ஓகே பெட்ரூமில் போறியா, லைட் ஆஃப் பண்ணுறியா, கொஞ்சம் ஷார்ட்ஸ் காமிக்கிறியா, அதுக்கப்புறம் போர்வை முறையாக இருந்துடலாம். இல்லையா அந்த போர்வையில் நெளிரமான சீன்ஸ் வந்து ஐயா ரஜினிகாந்த் காலத்துலேருந்தே இருக்குது, அது மாதிரி வச்சிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 300 பேட்டர்ன்ஸில் வர மாதிரி நெளிவு அப்படின்னு சொல்லி நெளிவு சுழிவோட எக்ஸ்பீரியன்ஸ்டு மாதிரி சொல்லப்போனால் இதுக்கு இவங்க எப்படி ரிஹர்சல் பார்த்துருப்பாங்கிற ஒரு சந்தேகமே இருக்குது. இப்படியா இந்த படம் வந்து கழிவு ஊத்துறதுக்கான அனைத்து அம்சங்களும் கொண்ட 10 பொருத்தங்களும் கொண்ட ஆயக்கலை 64 கட்டுற யாஷ் அண்ணனுக்கு இந்த படம் வந்து தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லாத அணி. டாக்ஸிக்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சதுக்கு உண்மையான்னு கேட்டிங்கன்னா இந்த படம் உண்மையாகவே டாக்ஸிக்கான படம் தான், அதுக்கு கரெக்டான டைட்டிலு. இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபயர் வேற விட்றாங்க. எங்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா கனடா ஃபேன்ஸ்லாம் அது எந்த இடத்துல ஏற்றுக்கிறதுன்னு தெரில. பிரம்மாண்டமாக படம் எடுத்தால் நல்ல படம் ஆகிடாது. அதாவது எக்ஸ்பென்சிவ் டசன் மீன் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து அதிக பொருட்செலவும் அதிக பிரம்மாண்டம் நல்ல கதையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்காது. அதிக செலவு பண்ணியிருக்காங்க, கண்ணில் பறவங்களாம் சுட்டு கொண்டிருக்காங்க. அதில் அப்படியே முடிஞ்சால் ஸ்க்ரீன் வேலையை எங்களையும் சுட்டு கொள்றா அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்த்து முடிக்கிறப்ப எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் அண்ணன் யாஷால் அதை பண்ண முடியலை, அதனால் அவர் நம்மளை சுட்டும் கொள்ளலை. ஒருவேளை அப்படி முடிஞ்சிருந்தது அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு அவர் வெள்ளையனு சேவை பண்ண துடைக்கிறதுக்கு நம்ம நேரம் பத்தலையே, இதில் எங்கே நம்ம சாவை, எங்களை தயவு செஞ்சு அப்படியே வெளில விட்டுறான்னு சொல்லி கிளைமேக்ஸு கூட மண்டையில் நமக்கு ஞாபகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டார்ச்சர். 3 மணி நேரம் படம் எடுத்தால் நீங்களாம் எங்கள் அண்ணன் விஷால் ஆயிட முடியுமா? எங்கள் அண்ணன் மகுடம்னு ஒரு 3 மணி நேரம் காவியத்தை எடுத்தார். 3 மணி நேரம் படம் எடுத்தால் நீங்கள் விஷால் ஆயிட முடியுமா? இல்லை 3 கெட்டப் போட்டால் நீங்கள் விஷால் ஆயிட முடியுமா? எங்கள் அண்ணனுக்கு எதிராக நீங்கள் படம் எடுக்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. ரவி பாஸ்ரூர் இசைங்கிற பேரில் பண்ணியிருக்காரு. ஒன்றுமே கேஜிஎஃப் மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. செட்டு கேஜிஎஃப் மாதிரி இல்லை, அவர் நடிப்பும் அது மாதிரி இல்லை, ரவி பாஸ்ரூர் இசையும் அது மாதிரி இல்லை. டே வெண்ண இதுக்கு டாக்ஸிக் படம்டா எப்படா அது மாதிரி இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம்.
அப்பேற்பட்ட ஆள்கிட்ட இப்படி ஒரு அவுட் எதிர்பார்ப்போம்ல, அது வரல. ரவி பாஸ்ரூர்லாம் அவரெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு பக்கம் யாஸோட சீக்வன்ஸ்லாம் அவர் எந்த ஒரு மோடுக்கு போனார்னே தெரில, என்னென்னமோ இறக்கியிருக்காருங்க. கிட்டாரு வயலின் எல்லாத்தையும் இறக்கி நல்ல அண்ணன் வந்து இசையில் போடுறேன், நீ வந்து இயற்கையாக பண்ணு அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒன்று பண்ணிட்டாரு. ஆக மொத்தம் டாக்ஸிக். ஆக மொத்தம் டாக்ஸிக், கீது மோகன்தாஸ், அதுக்கப்புறம் கேவிஎன் ப்ரொடக்ஷன், யாஷ், நயன்தாரா ஒரு பக்கம் விட்டுரும். அவங்க வந்து சாஃப்டாக தப்பிச்சிட்டாங்க. கியாரா அத்வானி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாரா, இது மட்டும் இல்லாமல் நம்ம ருக்மணி, இவர்கள் அனைவரும் சேர்ந்து நல்ல ஒரு விருந்தை ரெடி பண்ணி இலையில் வச்சு செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிற மலத்தை எடுத்து மூளையில் தடவப்பட்ட ஒரு விருந்து, கேவலமான ஒரு விருந்து. இந்த படத்தை ஒருபோதும் ஆதரிக்காது தமிழ் சினிமா ரசிகர்கள். ஆளானப்பட்ட அஜித் படமோ, விஜய் படமோ, கமல் படமோ, ரஜினி படமோ கண்டென்ட் நல்லானா வெளில வந்து கிளிக்கிறாங்க. நம்மளால் அந்தளவு வந்து வேர்ல்டு சினிமா அறிவு வந்துருச்சு. இன்னும் நீங்கள் வந்து 4 ஷாட்டையும் 4 எக்ஸ்போஸ் சீனையும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு காட்டினா வந்து அழுக்கு ஜிலுக்கு நம்மளுக்கு வாங்கிக்கிறோம். இல்லை, அதுக்கு போய்ட்டு வெப்சைட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் படம் பார்த்துட்டு போயிடலாம். இப்படி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. டாக்ஸிக் உண்மையாகவே டாக்ஸிக்கை கொடுத்து நம்ம ரொம்ப மனவேதனை கொடுத்த ஒரு படம். உங்களுக்கு இந்த படம் எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.